எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். அதாவது வீடுகளுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு யூஸ் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது. அந்த ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர். அது இப்போ இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரில் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம் 2 டெர்மினலும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணி அதில் என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி அதை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க டெர்மினல்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். வயரு அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், எல்லோ ப்ளூ, அது வந்து நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் உள்ளது, மோட்டருக்கு இன்கமிங் சப்ளை. அடுத்து இருக்கிற 3 வந்து பார்த்தோம் RYP அப்படின்னு சொல்கிறது மோட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை. இப்போ இந்த ஒயிட் கலர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ரன்னிங் கெப்பாசிட்டர். அது வந்து டைரெக்டாகவே நம்ம வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வந்து நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து பாருங்கள், மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலரு. இது வந்து அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து நம்ம தனியாக ஒரு டெர்மினல் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் ஷார்ட் பண்ணி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தான் 2 லீடு போய் அந்த ரன்னிங் கண்டென்சரோட பேரலாக கனெக்ட் ஆகும். இது வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் சரி, ரன்னிங் கெப்பாசிட்டரும் சரி, ரெண்டுமே வந்து பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற டைமிங்கில் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து லைனில் வரும். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க்கில் இருக்காது, அதாவது லைவ் கண்டிஷனில் வந்து இருக்காது, ஓப்பன் ஆகி தான் இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் மல்டிமீட்டர் இருந்தால் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வச்சு ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கிலோமீட்டரில் வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 46.2 கிலோ ஓம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோ ஓமில் இருக்குது. அதாவது 46.2 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.